ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 9 எபிசோட் 181 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா லீவ்ஸ் ஹிஸ்ட்ரி நருட்டோ ஸ்கூல் ஆஃப் ரிவெஞ்ச் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ, நான் என்ன அவ்வளோ கிரேட்டா, என்ன விளையாடுறீங்க தானேன்னு சொல்லி கேட்பான். டாஸ், நான் சீரியஸா பேசுறேன்டா, நீ ஒரு ஃபைன் யங் மேனா வளர்ந்துருக்கேன்னு பாரு, அப்படியே நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. அதே தான் பாரு, சக்குரா பின் மண்டையில் அடிப்பா, எப்ப பார்த்தாலும் காம்ப்ளிமெண்ட் சொன்னா அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துறதுன்பா. டாஸ்னா, நான் சொன்னால நிஜம்தான் நருட்டோன் பாரு, இன்னாரி 100% கரெக்ட், சொல்ல போனா நீங்க தான் எங்க லேண்டோட ஹீரோன்பா. நருட்டோ சக்குரா கிட்ட கேட்டையான்பா. இப்ப வேணா இருக்கலாம் ஆனான்ட்டு சக்குரா முதல்ல தேவையில்லாத வேலை பண்ணி மாட்டிக்குவேன்பா, அப்பெல்லாம் ஃபன்னா இருக்கும் இல்லையா, டீம் 7 சக்குரா. கரெக்ட் தான், ஃபன்னா இருந்துச்சுன்பா நருட்டோ. உனக்கு அந்த ரிவெஞ்ச் பண்ண வந்த அந்த ஆள் ஞாபகத்துல இருக்கானான்னு சொல்லி கேப்பா சக்குரா. ஓ, சுக்காடா தானே, பழசெல்லாம் ஞாபகப்படுத்துதுன்பா நருட்டோ. எப்பவும் போல பிரச்சனை தூக்கி தோல்ல போட்டு எங்களுக்கு தொல்லை கொடுத்தீன்பா சக்குரா. இதெல்லாம் இனாரியன் டாஜுனா பாத்துட்டு இருப்பாங்க. பாஸ்ட்ல காட்டுவாங்க, சுக்காடோ இன்னைக்கு தானே உனக்கு அழிவு, காட்டாசு என் குடும்பத்துல ஒருத்தங்கள கொன்ன இல்ல, வா என் கூட சண்டை போட்டு பழகி தீர்த்துக்கணும்பா. செம கடுப்புல இருப்பான். அப்படியே காண்டார காட்டுவாங்க. நருட்டோ அதோட பார்வையே சரியில்லை, எப்ப பார்த்தாலும் என்ன முழுங்குற மாதிரியே பாக்குதுன்பா. சக்குரா அதை கியூட்டா இருக்குன்பா. நீ தானே அந்த ஷார்ட் ஸ்டிக்ஸ்ல மாட்டின, அதனால நீ தான் அதை கேர் பண்ணி ஆகணும்பா சக்குரா. கக்காஷி நருட்டோவையும் காண்டாரையும் ஒரு கியூட் கப்பலா இருப்பீங்கன்னு சொல்லுவாரு. கியூட்டா இருக்கும் பாரு. நருட்டோ மண்டையில கொட்டிட்டே வரும். எதுக்காக கியூட்ங்க வேர்ட்ல சேர்த்துறீங்கன்னு நருட்டோ மண்டையே கொட்டிக்கிட்டே வரும். சாஸ்கே கடுப்புல இருப்பான். முதல்ல தொலைஞ்சு போன பூனை, அப்புறம் தொலைஞ்சு போன நாய், அப்புறம் தொலைஞ்சு போன பன்னி, இப்ப தொலைஞ்சு போன ஆஸ்ட்ரிச். தொலைஞ்சு போன அனிமல்ஸோட சைஸ் மட்டும் தான் எச்சாவதோ தவிர்த்து நமக்கு கொடுக்குற மிஷின்ஸ்ல பெருசா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா எப்படி ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு கேட்பான். கக்காஷி மிஷினான்ட்டு, இதெல்லாம் உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கான மிஷின் கிடையாது, நீங்க ஒன்னும் ட்ரைனிங்க்கு போலின் பாரு. சாஸ்கே கடுப்பாவான். எதுக்கு நீ பொறுமை இழக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாரு கக்காஷி. நருட்டோ சாஸ்கே கிட்ட நீ உன்னோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா இந்த ஆஸ்ட்ரிச்சை யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லி கொடுப்பான். ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவானுங்க. ஆஸ்ட்ரிச் ரெண்டு பேத்து மண்டையிலுமே கொட்டும். போற வழியில ஊருக்குள்ள போவாங்க. நைட் தங்க ஒரு விடுதியை பார்க்கலாம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. பார்க்க போனா ஆஸ்ட்ரிச்சுமே டயர்டா தான் இருக்கும் போல இருக்குன்னு பாரு கக்காஷி. இந்த பறவை பாத்துக்கிற வேலையை மட்டும் ஒருத்தன் சரியா பண்ணியிருந்தானா நைட்டே நம்ம வில்லேஜுக்கு போக வேண்டியதுன்னு சக்குரா காண்டாவா. பெரிய கிரௌட் இருக்கும். நருட்டோ நான் போய் செக் பண்றேன்னு ஓடிடுவான். டேய், என்னடா இப்படி விட்டுட்டு போறேன்னு சாஸ்கே கத்தும் போது ஆஸ்ட்ரிச் மண்டையா கொட்டும். கக்காஷியும் சக்குராவும் ஓடிடுவாங்க. சாஸ்கே ஆஸ்ட்ரிச்சை கட்டி வச்சுட்டு போவான். நருட்டோ என்ன நடக்குதுன்னு உள்ள போய் பார்த்துட்டு சண்டையான்பா. இல்ல இது ஒரு வெஞ்சன்ஸ், பழி தீர்த்துக்கிறாங்கன்பாங்க. என்ன ரிவெஞ்ச் எடுக்க ஃபைட் பண்றாங்களான்ட்டு பாப்பா சக்குரா. சாஸ்கே ரிவெஞ்சுங்கிற வார்த்தை கேட்கவும் அவனோட முகம் மாறும். சக்குரா, இது என்ன வெட்ட வெளியில இப்படி ரிவெஞ்சுக்காக சண்டை போடுறாங்க, இதெல்லாம் நான் ஓகேவான்னு சொல்லி கேப்பா கக்காஷி கிட்ட. அப்ப கக்காஷி அங்க இருக்க வெண்டட்டா பர்மிட்ட பாப்பாரு. லேண்டுக்கு லேண்டு இந்த விஷயங்கள் மாறும். ஒரு பர்சனோட ஃபேமிலி மெம்பரை யாராவது கொன்னுட்டாங்கன்னா அவங்க பழி தீர்த்துக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அவங்க லேண்டுக்கு சார்பான பர்மிட்டை கொடுத்துருவாங்க. சொல்ல போனா அந்த ஒரு பர்மிட் இருந்தா மற்ற நேஷன்ஸ் அதை அலோவ் பண்ணி தான் ஆகணும் பாரு. கக்காஷிக்கு பின்னாடி இருக்க ரெண்டு பர்சன் சுக்காடாவோட தூரத்து சொந்தக்காரன தான் கொண்டானா. அந்த கில்ல லேட் நைட்ல போயிட்டு கூப்பிட்டு இருக்கான். பாறைக்கு பின்னாடி இருந்து வந்து வெறித்தரமா அட்டாக் வச்சு அவனை கொன்னே போட்டானான்பாங்க. ரொம்ப மோசமா இருக்குன்னு கேட்பானுங்க. அதனால கோவப்பட்ட ஃபேமிலி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் சுக்காடாவை தட்டி விட்டுருக்காங்கன்பாங்க. நருட்டோவே கோவப்படுவான். இதுக்கப்புறம் கண்ணாபூனோட கேங்க காட்டுவாங்க. பாஸ், இது ஒரு வெண்டட்டான்பானுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, வாய்ஸ் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்பான். பார்க்க போனா வேட்டையாடப்படுறதை விட வேட்டையாடுறவன் தான் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட இன்னொருத்த, இல்ல அதெல்லாம் எதுக்கு முடியாது, அந்த வேட்டையாடப்பட போறவன பாரு, அந்த லுக்கு ஃபயரா இருக்கலன்பா. சுக்காடாவை காட்டுவாங்க. பெரிய கத்தி எடுப்பான். பீப்புள் எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா கட்டாசு பயப்பட மாட்டான். வெறித்தனமா வெட்றக்கு போவான். சக்குரால பயப்படுவா. இதோ அவன் கதையை முடிக்க போறான்ட்டு நருட்டோ பாப்பான். சொதப்பி இருப்பான் சுக்காடா. செம ஃபன் பண்ணுவான். கானாபூன் பார்க்க போனா இன்னைக்குள்ள அவன் ரிவெஞ்ச முடிக்க மாட்டான் போலன்ட்டு சிரிச்சுட்டு கிளம்பிடுவான் அவன் கேங்கோட. சுக்காடோ அட்டாக் வைப்பான். கட்டாசு சிம்பிளா தடுத்துருவான். நருட்டோ முன்னால வந்து அந்த கத்தி சொருகும். கட்டாசுவை கூப்பிடுவான். நிக்காம போறத பார்த்துட்டு பின்னாடி போவான். கால் தடுக்கி விட்டு கீழே வந்துருவான். பீப்புள் எல்லாம் சிரிப்பாங்க. செம கடுப்பாவான். நருட்டோ அவனோட கத்தி அவங்க கிட்ட கொடுப்பான். அவனுக்கு லக்கு தான் எஸ்கேப் ஆயிட்டான்பான் சுக்காடோ. எனக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியலையன்பா நருட்டோ. அமைச்சர்ஸ் அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அவங்களே வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இந்த வெண்டட்டாவை 34 தடவை முயற்சி பண்ணிட்டான்பா. நருட்டோ ஷாக் ஆயிரும். என்ன 34 தடவையும் இப்படி தோத்தை அப்படின்னு. நான் அதை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். என் கிளானை சேர்ந்த சிக்கோசோவுக்காக பழி வாங்கி ஆகணும்பா. கோலத்தனமா ஏமாத்தி கொண்டுட்டான். நான் மட்டும் அவனை பழி தீர்த்துக்கலீனா நான்ட்டு கடுப்பாவான். இதை பார்த்துட்டு நருட்டோ அவனை கூப்பிடுவோம். இங்க பாரு சின்ன பையா, திரும்ப இன்சல்ட் பண்ணாதேன்ட்டு. நான் ட்ரை பண்ணாம ஜெயிப்பனா தோப்பனான்னு முடிவு பண்ண முடியாது. என்னோட 35வது அட்டெம்ப்ட் அப்ப நான் என்னோட வெண்டட்டால சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகலான்பா. இதை கேட்ட நருட்டோ அப்படியான்ட்டு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. நான் என்னோட நிஞ்சா ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழி வாங்கறதுல உன்னை ப்ரோ ஆக்கறதுக்கு ஹெல்ப் பண்றேன்பா. இதை பார்த்துட்டு சக்குரால செம கடுப்பாயிருப்பா. எப்ப பார்த்தா விஷயங்களை இப்படி பண்றானேன்ட்டு. இதை வேணா நருட்டோவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம், நம்ம வேணா விடுதலை ரெஸ்ட் எடுக்கலாம் பாரு கக்காஷி. சாஸ்கே கடுப்பாவான். நருட்டோ சுக்காடோ கிட்ட இதை நான்
பாத்துக்கிறேன்பா. நருட்டோ லெசன் 1ன்ட்டு உனக்கு எதிரி மேல கோவம் இல்லைனா எப்ப வேணாலும் கோவப்பட்டு பொங்கி எழுந்துருவ. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பழிவாங்களுக்கு ஒருபோதும் பிடிபட மாட்டீங்கன்பா. இத கேட்டுட்டு சுக்காடோ சரின்பா. இதுக்கப்புறமா ஒரு கிளவிட்ட போயிட்டு எங்க போகணும் வேணா என் முதுகுல இருக்க நான் உன கொண்டு போய் விடுறேன்ட்டு என்ன பக்கத்து டவுனா சரி வா போலான்ட்டு உதவி பண்றதே ஒரு கொடூரமா பண்ணுவான். இதெல்லாம் நருட்டோ பார்த்துட்டு நான் ஒன்னும் அப்படி சொல்லியன்பா. நருட்டோ லெசன் 2ன்ட்டு பழி வாங்குறத எப்பவுமே சீரியஸா எடுத்துக்கணும். ஈஸியா இருந்தாலும் பழி வாங்க பழகிக்கணும்பா. இதுக்கப்புறமா ஸ்ட்ரீட்ல கட்டுவாங்க. கண்ணாடி போட்ட ஒருத்தனை இன்னொருத்த அடிச்சுட்டு போவான். சுக்காடோ நான் உனக்கு அசிஸ்ட் பண்றேன்ட்டு போய் நிப்பான். அந்த கண்ணாடி போட்ட பையனை அடிச்சுட்டு போயிருப்பான் இல்லையா, அதுக்கு பழி வாங்குறேன்ட்டு சுக்காடோ இடிச்சவனை போய் இடிச்சுட்டு இருப்பான். நருட்டோ இப்படியும் நான் சொல்ல கிடையாதுன்பா. நருட்டோ லெசன் 3 ஃபர்ஸ்ட் உன் மைண்டுக்குள்ள வெடிக்கிற வரைக்கும் உன்னோட எதிரி நினைச்சு பார்த்துட்டே இருந்தா. அப்புறம் உன்னோட கோவத்தை அந்த பேப்பர்ல காட்டுன்பா. நருட்டோ சொன்ன மாதிரி டிரா பண்ணிடுவான். ஆனா அழகா இருக்கும். எப்படா நீ இருக்கிற எதிரி உனக்கு பார்க்க நல்லா தெரியறான்ட்டு அந்த பேப்பரை புடுங்கி கிழிச்சு வீசுவான். ஈவினிங்கா இருக்கும். நருட்டோ உங்களுக்கு தெரியுமா பழி வாங்குறதுக்கு நீங்களா சூட்டபிளான பர்சனே கிடையாதுன்பா. சொல்ல போனா நீ இந்த கோச்சா இருக்கலாம் லைக் இல்லைன்மா சுக்காடோ. பழி வாங்க தான் போறீங்களான்னு கேட்பா நருட்டோ. இதை முடிக்காம கிராமத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கு போகணும். என் அப்பா அம்மாவுக்கு நான் தேவைப்படுறேன்பா. ஒரு பர்சன் பயங்கர காயத்தோட வந்து நின்று ஒரு ஆஸ்ட்ரிச் மிருகத்தனமா அட்டாக் பண்ணதுன்பா. பார்த்தா காண்டாராதா இருக்கும். ஒரு குழந்தை இருக்கும் வெறித்தனமா அட்டாக் பண்ண வரும். நருட்டோ காப்பாத்த விடுவான். ஆனா சுக்காடோ காப்பாத்திடுவாரு. ஆனா அந்த அட்டாக்கே வெறித்தனமா இருக்கும். ஆஸ்ட்ரிச் அமைதியா இருக்கணும் பாருங்களேன். கானாபூன் தி ஸ்வார்ட்மேன் அவனோட ஸ்கில்ல மறைச்சு வச்சிருக்கான் போலன்ட்டு பசங்களான்னு கூப்பிடுவான். சரின்ட்டு கிளம்பிடுவானுங்க. பனுக்கான நேரம் வந்துச்சுன்பா. கக்காஷி ஆஸ்ட்ரிச் கைட்ட விட்டுட்டு ஓடி வந்துருச்சுன்னு பாரு. சுக்காடோ பக்கத்தால வந்துட்டு நான் சந்தேகப்பட்ட மாதிரி நீங்க மாஸ்டர் வாட்ச்மேன் தானு சொல்லி கேட்பாரு. நருட்டோ ஷாக் ஆயிட்டு என்ன சொன்னீங்கன்ட்டு நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீனா எதுக்காக உன்னோட பழி வாங்குறத சீக்கிரம் முடிக்காம இருக்கேன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. தெரியல நான் அவன் கண்களை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படியே போயிருது அப்படின்ட்டு கையை டைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு அது அந்த கண்கள் தான்ட்டு கடுப்பாவான். அடுத்த நாள் விடிஞ்சிருக்கும். நருட்டோ கொரட்டை விடுவான். ஆஸ்ட்ரிச் கொட்டும் போது அதை தடுத்துக்கிட்டே அந்த பழி வாங்கினால என்ன பண்ணுவாருங்கிறதே ஆச்சரியமா இருக்குன்பா. சொல்ல போனா எதிரியை தேடி போயிருக்கலாம் பாரு கக்காஷி. சக்குரா இதே தான் பண்ணிட்டு இருக்க போறாரான்பா. சாஸ்கே வெளியே வந்து பார்க்கும்போது பெரிய கிரௌட் இருக்கும். கானாபூன் சுக்காடோ கிட்ட இது எப்படி இருக்கு உங்களோட விடாமுயற்சி என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. நீங்க உங்களோட ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் நான் உங்க எதிரியை பிடிச்சிட்டு வந்தேன்பா. அவனுக்கு என்ன தேவையோ அதை நீங்க திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம்பா. கத்தியை பிடிக்கவும் நருட்டோ ஃபோக்கஸ் பண்ணுங்கன்பா. கானாபூன் கேங் இந்த வெண்டேட்டாவை நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ண போறோம்ட்டு இதுல யார் ஜெயிக்கிறாங்க நம்புறீங்கன்னு சொல்லிட்டு பெட் கட்டுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவானுங்க. உங்களோட பெட்ஸை நீங்க கட்டலான்ட்டு பீப்புளும் பெட் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பெட் கட்டுற காசு மட்டும் கம்மியாச்சுன்னு வை அப்புறம் கானாபூன் கேங் உங்களோட பெட் கட்ட வேண்டியது வந்துரும்பா. கானாபூன் மேக்ஸிமம் எல்லாருமே கட்டாசு மேலதான் பெட் கட்டிருக்காங்க. சுக்காடோ மட்டும் அவனோட ரியல் ஸ்ட்ரென்த் காமிச்சா மொத்த பணமும் நமக்கு தான் மாதிரி பேசுவான். கானாபூன் நல்ல ப்ராஃபிட்ன்பா. இதெல்லாம் பார்த்த நருட்டோ இந்த வெண்டேட்டாவை வச்சு பணம் சம்பாதிக்காங்கன்னு கடுப்பாவான். சுக்காடோ இது இங்கேயே முடிய போதுன்பா. நான் அவ்வளவு ஈஸியா சாக ஒத்துக்க மாட்டேன்பா கட்டாசு. ஆன் கார்டுன்னு சொல்லிட்டு சுக்காடோ அவனோட பொசிஷன் எடுக்கவும் சண்டை போடுறத பார்த்துட்டு கக்காஷி என்ன இனிமையோட கண்களை பார்க்காம சண்டை போட போறாரான்னு திங்க் பண்ணுவாரு. ஃபைட்டே வெறித்தனமா இருக்கும். அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவாருன்னு கக்காஷி. நருட்டோட லெசன்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணிச்சு மட்டும் சொல்லிடாதீங்கன்பா சக்குரா. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு நருட்டோ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்துற மாதிரியே இருக்குன்பா. அது என்னவா இருக்குன்னு யோசிப்பான். ஆமா அது அவனே தான். அவர் சொன்ன மாதிரியே அவனோட முகம் அவனோட கண்கள்னு பாப்பான். சுக்காடோ அவன் கட்டாசு சண்டை போடுறத கட்டுவாங்க. சுக்காடோ அவனோட கண்களை பார்க்கவுமே அப்படியே ட்ரைன் ஆவாரு. அந்த கண்களா திரும்பவும் எதுக்கிட்ட என்ன அப்படி பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ என்னால கொல்லப்பட வேண்டியவன் ஆனா ஏன் அப்படின்னு சுக்காடோ கத்தும் போது நருட்டோ ஆனா ஆப்போசிட்ல இருக்கவன் ஏன் சுக்காடோவை கொல்ல ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவான். கடைசியா சுக்காடோ கண்கள் மூடிட்டு சண்டை போடுறதுக்கு போவாரு. இதெல்லாம் பார்த்த நருட்டோ சுக்காடோ ஃபைனலா வைக்க வந்த அட்டாக்க தடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கன்பா. உங்களால அவனை கொல்ல முடியாததுக்கான காரணம் உங்களுக்குள்ளதான் இருக்கு அது உங்களுக்கே தெரியும்பா நருட்டோ. சுக்காடோ ஷாக் ஆயிட்டு அவனோட ஸ்வாட பார்த்துட்டு நான் இப்பதான் ரியலைஸ் பண்றேன்னு பாரு. ஆமா அவனோட பிளேட் டல்லா இருக்குன்னு பாரு கக்காஷி. இவனே விருப்பப்பட்டாலும் கூட இவனால யாரையும் கொல்ல முடியாதுன்னு நருட்டோ. கட்டாசு கீழே கொந்துருவான். எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான் அவன் பேர் காகேகின்பா. இதை கேட்டுட்டு சுக்காடோ என்ன ட்வின் பிரதரான்ட்டு ஷாக் ஆவான். உங்க ஃபேமிலி சேர்ந்த ஷிகாசோ காகேகி கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. ஆனா என் தம்பிக்கு குழந்தை இருந்துச்சு. அவனுக்கு பணம் தேவைப்படுச்சு. கொடுத்த காசை திருப்பி கேட்க போனான். அப்ப ஷிகாசோ என் தம்பி இக்னோர் பண்ணிருக்கான். பேச்சுவார்த்தையப்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப ரெண்டு பேரும் தரையில விழுந்து சண்டை போடும் போது அந்த மொமெண்ட்ல ஷிகாசோவோட தலை ஒரு கல் அடிபட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படின்னா அது என்ன ஆக்சிடென்டான்னு கேட்பான் சுக்காடோ. காகேகி தன்னைத்தானே கொல்ல போறதா சொன்னான். ஆனா அங்க யாரும் விட்னஸா இல்ல. சூழ்நிலை காரணமா அவன் கொலகாரன் ஆயிட்டான். அதனாலதான் பிளேஸை ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டேன்பா. நருட்டோ என்ன பண்ணீங்கன்ட்டு ஷாக்கா கேட்பான். நான் அவனோட ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டேன். அவனையும் அவன் பொண்டாட்டியையும் புதுசா பிறந்த குழந்தையும் மறைச்சேன். அவங்களை தப்பிச்சு போக வச்சேன்பா. அவங்களுக்கான டைம் கொடுக்கதான் தேடி வந்தவங்களோட எல்லா அட்டென்ஷன்ஸையும் என் பக்கமா திருப்பிக்கிட்டேன்பா. ரொம்பவுமே கிரேட்டா இருந்தா அவனோட வாழ்க்கை இவ்வளவு மோசமா முடிய நான் விட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் குடும்பத்துக்கும் சொசைட்டிக்கும் பாரமா இருக்கவன் அதை எடுத்துக்கலாம்ல. அவனுக்காக பரிகாரம் செய்ய இதுவும் ஒரு வழிதானு நினைச்சேன். அவன் சொன்ன வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு. அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா நான் அவனை நம்புறேன். இப்போ நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையாங்கிறது மட்டும்தான் விஷயமேன்பா. அதை நீ நம்பலினா என்ன கொன்றுன்பா. சுக்காடோ நீ சொல்றது நிஜம்தான் நான் நம்புறேன் பாரு. நருட்டோ சந்தோஷப்படுவான். உண்மையை சொல்லணும்னா இந்த ரிவெஞ்சுங்கிற விஷயத்துல நான் டயர்ட் ஆயிட்டேன் பாரு. சொல்ல போனா நீ என்னோட எதிரிமையே நடந்துகிட்ட இல்லையா, அதனால நானும் உன்னோட வெண்டாட்டாவா நடிக்க போறேன் பாரு. கானாபூன் சமக்கடுப்பா இருப்பான். ஏன்னா ரெண்டு பேர் சண்டை போட போறது இல்லையா, ரெண்டு பேர் மட்டும் அடிச்சுக்கலினா என்னோட ஆட்கள் நான் சேர்ந்து உங்களை காயப்படுத்த வேண்டியது வரும்பா. சுக்காடோ கட்டாசு சண்டை போட தயாராவாங்க. நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றேன்பா நருட்டோ. கக்காஷியன் சக்குராவும் நாங்களும் உங்களுக்கு அசிஸ்ட் பண்றோம்பாங்க. சாஸ்கே வேற வழி இல்ல, சீக்கிரமா கிராமத்துக்கு போகணும், என்னோட ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணணும்பா. ஆஸ்ட்ரிச்சே பாதி பேத்துக்கு மேல காலி பண்ணி விட்டுரும். அவங்க கதையை முடிக்கடான்னு கத்துவான் கானாபூன். சுக்காடோ எல்லாத்தோட பிளேட்ஸுமே வெட்டி விட்டுருவாரு. கட்டாசு ஃபைட் பண்றது வெறித்தனமா இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ கக்காஷி சக்குரா சாஸ்கே சண்டை போடுறதெல்லாம் காட்டுவாங்க. ஆஸ்ட்ரிச் கானாபூன் தலையிலே கொட்டும். எல்லாரும் ஓடி போயிருவானுங்க.
நருட்டோ இப்படி முடிஞ்சது உங்களுக்கு ஓகே தானான்னு சொல்லி கேட்பான் கக்காஷி கிட்ட. அதான் அந்த 2 பேரும் டிசைட் பண்றத பொறுத்து தான் பாரு கக்காஷி. நருட்டோ ரிவெஞ்சுங்கிறது காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்லைன்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே அதை பத்தி உனக்கு என்னடா தெரியும்னு கேட்பான். சில நேரங்கள்ல பழி வாங்குறது ரொம்பவுமே மோசமா இருந்தாலும் அதை பண்ணி தான் ஆகணும்பான். நருட்டோ ஒரு மாதிரி ஷாக்ல பாத்திருப்பான். அப்ப நம்மளா இல்ல நான் மட்டும் ஒரு முட்டாள் பையனா இருந்தேன் அப்படின்ட்டு சாஸ்கேவை திங்க் பண்ணுவான். கக்காஷி நீங்க இங்கே தான் இருக்கீங்களான்ட்டு வருவாரு. இனாரியும் டாஜ்னாவும் கக்காஷிக்கு ஹாய் சொல்லுவாங்க. டாஜ்னா கக்காஷி கிட்ட ஹிடன் லீஃப்ல பிரச்சனை ஒண்ணா எவ்வளவு வேகமா வர முடியுமோ வந்தன் பாரு. கக்காஷி சந்தோஷங்கவும் டாஜ்னா சாஸ்கே எங்க நான் அவங்க கூட பேச விரும்புறேன் பாரு. 3 பேருமே அப்படியே டல்லாவாங்க. சாஸ்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி அந்த விஷயத்த சொல்ல தயங்குவாரு. நருட்டோ எனக்கும் சாஸ்கேக்கும் ஒரு சின்ன சண்டை, அதனால வில்லேஜ் விட்டு போயிட்டான், கவலைப்படாதீங்க நான் அவனை திருப்பி கூட்டிட்டு வந்துருவேன், அதனால தான் ப்ளீஸ் அவனுக்கு ஹலோ சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சு சாஸ்கே உங்களை பார்க்க சந்தோஷப்படுவான். இல்லையா சக்குரான்னு கேட்பான். கண்டிப்பான்பா, ட்ரையாங்கிள் பிரச்சனை மட்டும் சொல்லிடாதீங்கப்பான்பாரு. இல்ல எங்களுக்குள்ள அப்படிலாம் இல்லைன்பா நருட்டோ. சக்குரா மனசளவுல நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. இதுக்கப்புறமா டாஜ்னா இனாரி கிளம்பிடுவாங்க. நருட்டோ சாஸ்கே எங்க தாண்டா இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணுவான். சாஸ்கேவை காட்டுவாங்க. லீஃப் வில்லேஜ் நோக்கி தான் வருவான். பாஸ்ட பத்தி யோசிப்பான். உனக்கு முதல்ல இருந்தே குடும்பமோ அண்ணன் தம்பினோ யாருமே இல்ல, உனக்கு எப்படா என்னோட ஃபீலிங்ஸ் புரியும், ஆரம்பத்துல இருந்தே தனிமையில தாண்டா இருந்த, எப்படா என்ன பத்தி உனக்கு புரியும் கேட்டிருப்பான் சாஸ்கே. ஒரு பாண்டுங்கிறது வலியை தான் உருவாக்குது, அந்த பிணைப்பை இழக்கிறது எப்படி இருக்குங்கிறது உனக்கு தெரியுமாடான்னு கேட்டிருப்பான். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஜிராயாவை திங்க் பண்ணுவான். இப்பதான் புரியுது சாஸ்கே எப்படி ஃபீல் பண்ணிருப்பான்னு. வலி அப்புறம் பழி வாங்குறதுன்னு நருட்டோ பெயின் சொன்ன விஷயத்தை யோசிப்பான். வலிங்கிறது கொஞ்ச நாள் புரிஞ்சுதா, இன்னொருத்தனோட வலி உனக்கு புரியாம ஒன்னால அவனை புரிஞ்சுக்க முடியாதுன்னு இருப்பான். அதை யோசிச்ச நருட்டோ சாஸ்கே பத்தி எனக்கு தெரியும்னு நினைச்சேன், இதெல்லாம் கடந்து வந்தான்னு, ஆனா நான் அவனை புரிஞ்சுக்கவலாம் இல்ல, ஃபைனல் வேலையில நான் அவனுக்கு சொன்ன இன்னும் கூட அவனுக்கு ரீச் ஆயிருக்காதுன்பா. சக்குரா நருட்டோங்கவும் அவனோட வலியை தெரிஞ்சுக்காம அவனோட சேர்ந்து எப்படி சிரிக்க முடியும், அவனோட எப்படிதான் ஆர்கியூ பண்ணி சண்டை போட முடியும்னு நெளிஞ்சிட்டு இது ரொம்ப மோசமா வலிக்குது, ஆனா அடுத்த தடவை அவனோட சீரியஸா சண்டை போடுவேன், ஏன்னா ஒரு நாள் சாஸ்கே உட்பட எல்லாரும் சேர்ந்து சிரிப்போம்ல முதல் மாதிரின்பா. சக்குரான் கக்காஷி 2 பேருமே சிரிப்பாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா காராஸ் பாண்டட்ங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.